அனைவருக்கும் வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொத்தமாக என்டையர்லேருந்து டிஃப்ரெண்டான டாப்பிங்க. டான்சென்டே கிடையாது, டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா, 12th மேக்ஸ் படிக்காதவங்க, காமர்ஸ் குரூப் படித்தவங்க, அதாவது சுத்தமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குன்னு ஒரு அலர்ஜி ஃபியர் இருக்குங்க இல்லையா, அவங்களாம் எப்படி எம்பிஏ படிக்கலாம், எப்படி எம்சிஏ படிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் அது ப்ரைவேட் காலேஜில் எப்படி படிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறதா இருக்கீங்க, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படி அந்த டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் எய்ம் பண்ணலாம், எப்படி அதை ஃபில்டர் பண்ணலாம், எப்படி அதை சூஸ் பண்ணணும், ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா, ஒரு காலேஜ் உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் எப்படி ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ஆர்எஃப் ரேங்கிங்க. அந்த என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் என்ன பொசிஷனில் இருக்குது, எத்தனாவது ரேங்கில் லாஸ்ட் இயரில் இருக்குது, இந்த வருஷத்தில் எந்த ரேங்கிங்கில் இருக்குது, அதை வச்சு ஒரு சூஸ் பண்ணாங்க. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்த அளவுக்கு அந்த கம்பெனிஸில், அதாவது அந்த காலேஜில் ஃப்ரீக்வெண்ட்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க, எவ்வளோ ஆவரேஜ் சேலரி எடுக்கிறாங்க, ஹை சேலரி எவ்வளோ எடுக்கிறாங்க, இது ரெண்டுத்தையும் ஒரு கம்பேரிசன் வச்சு பார்க்கலாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இது இன்டெப்த்தாக பார்க்குறது, ஃபிசிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு காலேஜோட இன்ஃப்ரா, ஃபேக்கல்ட்டி, இன்டர்ன்ஷிப்ஸ், இதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஒரு இன்ஃப்ரா எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் அதோட பிளேஸ்மெண்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்லாம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம். அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், ஒரு காலேஜோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அந்த காலேஜுக்கு போகிற பில்லர் மாரிங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நடத்த போகிற வாத்தியார் தான் உங்கள் எதிர்காலத்தை எப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு விப்ரோவில் உண்மையான ஹெச்ஆராக இருக்கிறவங்க, ஒரு இன்ஃபோசிஸில் உண்மையான ஹெச்ஆராக இருக்கவங்க, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு நடத்தும் போது அந்த ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸு, அந்த மேனேஜ்மெண்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை தாண்டி அந்த ஸ்கூல் ஸ்டடீஸு, அந்த ஸ்பூன் ஃபீடிங்கு, உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குறது, அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸு, இந்தமாதிரி காலேஜ் ஸ்டடீஸு, யூஜி ஸ்டடீஸ் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டடீஸ் மாரி போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு நீங்கள் தான் டெவலப் பண்ணி வரணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ். அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, உங்களோட அட்மிஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஃபீஸ் கிரைட்டீரியா, எப்படி அந்த யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் இருக்குது, ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேக்கேஜ் வருது, ஹாஸ்டல் எவ்வளோ, பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ, உங்களோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, அதை வச்சு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிங்க ராய்னு சொல்லுவாங்க, ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளோ அந்த சைடில் ஃபீஸாக கட்டுறீங்க, எவ்வளோ அந்த சைடு சேலரியில் உங்களோட ஆனுவல் பேக்கேஜாக நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10,000 கட்டிட்டு ஒரு 2,000 சம்பளத்துக்கு போகிற மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா ஃபீஸை கட்டிட்டு வெறும் ஒரு 20,000 2 lakhs எல்பியில் வந்தீங்க அப்படின்னா அது முழுக்க உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தாங்க. அது ரொம்ப கான்சியஸாக இருங்க. அடுத்து யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்கா, டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ்ங்க, செகண்டு ப்ரைவேட் காலேஜஸ், தேர்டு டீம்டு யூனிவர்சிட்டி. அதாவது நான் ஆர்டர் படுத்துருங்க, 3 டைப்ஸை சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும். எக்ஸாம்பிள் GCT கோயம்புத்தூர், GCE சேலம், GCT திருச்சிராப்பள்ளி, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி 3 கிரைட்டீரியா டைப் ஆஃப் காலேஜஸ் தான் உங்களுக்கு MBAல இருக்குங்க. இதை நீங்கள் 3 கிரைட்டீரியா பிரிக்கலாம், 3க்கு 3. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபீஸ் பட்ஜெட்டுங்க, ஒரு ஆனுவலில் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் செலவு பண்ணுறீங்க, அதை வச்சு ஒரு கிரைட்டீரியா எடுக்கலாம். ரெண்டாவது எக்ஸ்போஷர், அந்த ஸ்டடீஸ் படிக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இப்போ ஒரு காலேஜ், நீங்கள் ஒரு புதுக்கோட்டையில் இருக்கவங்களா இருக்கலாம், தஞ்சாவூரில் இருக்கவங்களா இருக்கலாம், நீங்கள் கோயம்புத்தூர் வந்து படிக்கிறீங்க, சென்னை வந்து படிக்கிறீங்க, பெங்களூர் வந்து படிக்கிறீங்கன்னா அந்த எக்ஸ்போஷர் தான் உங்களுக்கான காலேஜ் ஸ்டடீஸே. அந்த எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த காலேஜ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, அது ஒரு செகண்ட் டாபிக். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்லா, SpaceX, அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்கிற கம்பெனிஸ் தான் உங்கள் காலேஜுக்குள்ள வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹையர் பண்ணி கொடுக்குறாங்களா, அதை பற்றி நீங்கள் பார்க்கணுங்க. அந்த 3 ஒரு நேர்கோடில் இருக்கணும். இப்படி ஒரு டிராஃபிக் சிக்னலில் அந்த ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதுமாரி அந்த 3 கரெக்டாக இருக்கிற காலேஜாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்குங்க. இந்த ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் எப்படி நீங்கள் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ், டான்சர் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை, டான்சர் கிடையாதுங்க. கேட்டு, சாட்டு, மேட்டு, ஜிமேட்டு, இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வரது ஒன் ஆஃப் தி வேங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டினே ரெஸ்பெக்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். லைக் இப்போ VITனா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அமிர்தானா AMAT, அமிர்தா மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். SRMனா SRM JW மேட் இருக்கும். SRM மேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்தந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அது எழுதி நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். அட்மிஷன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உள்ளே பண்ண உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். லைக் ரெஸ்யூம் செலெக்ஷன்ஸு, அடுத்து ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ டிப்ஸ் நம்மளும் ஃபியூச்சர் வீடியோஸில் கொடுப்போம். இன்டர்வியூ எடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கான இந்த எலிஜிபிலிட்டி, அதாவது ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரொம்ப 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 முக்கியங்க. எப்படி ஒரு மேரேஜை கஷ்டப்பட்டு அசைன் பண்ணி கடைசியில் அந்த தாலி கட்ட போகிறாங்களோ அந்தமாரி அந்த காலேஜுக்கான பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் தான் உங்களுக்கான ஃபியூச்சர் டிசைனிங், அந்த ஃபியூச்சருக்கான ஃபவுண்டேஷன் அங்கே தான் ஆரம்பிக்கிறீங்க. எந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான கம்பெனி, எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாரி இல்லாமல் ஒரு பிராண்டு, ஒரு உங்களுக்கான எக்ஸ்போஜரும், உங்களுக்கான நாலேஜ், உங்களுக்கான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி கொண்டு போகிற கம்பெனிஸை அந்த காலேஜ் கொடுக்குறாங்கன்னா
அந்த காலேஜ் நீங்கள் கண்ணை மூடி சூஸ் பண்ணலாங்க. எவ்வளோ ஆவரேஜ் பேக்கேஜ் இருக்குது, எவ்வளோ ஹை பேக்கேஜ் இருக்குது, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் வித் உங்களோட ஃபீஸை வச்சு. இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களால் அந்த காலேஜில் சர்வைவ் ஆக முடியுமா, ஃபீஸ் வைஸ், எஜுகேஷன் வைஸ், ஸ்கில் செட் வைஸ் உங்களால் சர்வைவ் ஆக முடியும்னா தாராளமாக நீங்கள் அந்த காலேஜ் எடுக்கலாம். ஒரு விஷயமே நம்ம ரிசர்ச் பண்ணி இன்டெப்த்தாக உங்களுக்கு நாலேஜும் அதுக்கான டேட்டா எடுத்து தான் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது போன்ற நிறைய வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது பர்சனலாக எனக்கு என்ன வரும் ப்ரோ, உங்களுக்கு எனக்கு என்ன வரும், எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, எனக்கு ஒரு டவுட்ஸாக இருக்குது, நான் இன்னும் இதை பற்றி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி நான் பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்களும் நான் கூட கரண்ட்டில் நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் ஆக முடியும். பெல் பட்டன் ஞாபகமாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக எம்பிஏ படிக்கணும்னு உங்கள் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மாஸ்டர் படிக்கணுன்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஞாபகமாக அதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.